திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் கீழ்த்தரமாக இழிவாகவும் பேசி வருவதாக திமுக வேட்பாளர் செந்தில்குமார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குற்றச்சாட்டு. என் குடும்பத்தையும் எங்களை பத்தி தரக்குறைவா எங்களை பத்தி இழிவா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் ஓட்டு கேட்கிற இடத்துல பூரா நான் இந்த ஊருக்கு இதை செஞ்சிருக்கேன், இந்த ஊருக்கு இதெல்லாம் இனிமேல் செய்ய போறேன், நான் உங்களுக்காக எப்பயும் இருந்து உழைப்பேன், இப்படிலாம் கேட்கறது இல்ல. திமுக வேட்பாளர் ஐபி செந்தில்குமார் ஏன் பழனியிலிருந்து திண்டுக்கலுக்கு வந்தார், ஏன் திண்டுக்கலுக்கு வந்தார், இதுதான் முதல் கேள்வி. அப்புறம் என்னை பற்றி இழிவான வார்த்தைகளை நான் அதெல்லாம் என்னுடைய வாயிலிருந்து சொல்ல விரும்பல. நான் படித்தவன், நான் சட்டம் படித்தவன், நான் ஒரு பெரிய குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவன். அவரை போலலாம் இவ்வளவு தரையில இறங்கிலாம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வேட்பாளராக வந்திருக்கேன், நான் உங்களுடைய வேட்பாளராக வந்திருக்கேன். முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னை வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார், உங்களுக்கு உழைப்பதற்காக ஒப்படைத்திருக்கிறார். நான் இனி இந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற வேலையை நான் செய்ய வேண்டும். அவரை போல இழிவாக ரொம்ப கீழ்த்தரமாக குடும்பத்தை எல்லாம் பேசிட்டு இருக்கார். அவருக்கு வயது 78 வயதாகுது, எனக்கு வயசு 48, என்னை விட 30 வயது மூத்தவர், என் தந்தையை விட அதிகமான வயது அவருக்கு இருக்கு. ஆனால் எங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஏதோ ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கேன்னு என்னை பத்தி பேசியிருக்காரு. எங்க குடும்பத்தை பத்தி அவருக்கு தெரியாது. நாங்க ஒரு தலைமுறை 2 தலைமுறையெல்லாம் வசதியா இல்ல, 5 தலைமுறை வசதியாக இருக்கிற குடும்பம் எங்க குடும்பம். அவரை போல கிடையாது. அவர் எந்த நிலைமையில இருந்து வந்து இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னு நீங்க ஒரு 25-30 வருஷத்துக்குள்ள சீனிவாசனை பத்தி திண்டுக்கல்ல போய் விசாரிங்க, அவரை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு, அது எங்க இருந்து சம்பாதிச்சாங்க, அதை அவரால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு எங்களை பற்றி எல்லாம் இழிவா பேசிட்டு இருக்க. நல்லா பேசட்டும், ஏன்னா அவர் இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யல, இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யல. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கோவைப்பட்டிக்கு வரக்கூடிய இந்த பாலம் என்னுடைய தந்தை ஐயா ஐபிஆர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது இந்த ஊர் பொதுமக்கள் போய் அவரை சந்தித்து கேட்ட பொழுது இந்த ஆற்றை கடந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பாலம் அமைத்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். இந்த பாலத்தை என்னுடைய தந்தை ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் அமைத்து கொடுத்தார் இந்த பாலத்தை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி. திண்டுக்கல் நகரத்துல இருந்து கிழக்கு பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முள்ளிப்பாடியில இருந்து நம்ம பெரிய கோட்டை வழியா அந்த ரிங் ரோடு 250 கோடியில இந்த திட்டத்தை திமுக ஆட்சியில நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த பகுதி எதனாலன்னா பின்தங்கிய பகுதி வளர்ச்சி அடையணும், எதிர்காலத்துல தொழில் மையங்கள்லாம் இந்த பகுதிக்கு வரணும், நிறைய கல்வி நிலையங்கள்லாம் இந்த பகுதிக்கு வரணும், இந்த பகுதி வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையணும்னா அதற்கு சாலை வசதிகள் தேவை. ஆக இந்த ரிங் ரோடு இன்றைக்கு 250 கோடியில இந்த திட்டத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர்கள் நாங்க செஞ்சதை பேசுறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த பகுதியில எந்த கிராமத்துக்கு போனாலும் குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க. 10 வருஷம் மந்திரியாவும் எம்எல்ஏவா அவர்தான் இருந்திருக்கார். ஏன் இத்தனை கிராமங்கள்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல தண்ணி இல்லாம இருக்கு? ஆக இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். இதுக்கு அவர் வந்து பதில் சொல்லணும். அதை விட்டு வேட்பாளர்களையும் அரசியல்வாதிகளையும் ரொம்ப இழிவா பேசிக்கிட்டு ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்க.